இனி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக இப்பொழுது காணலாம். குறிச்சி அருகே சொத்து பிரச்சனையால் பங்காளிகளே வீட்டை சூறையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசகளத்தூர் கிராமத்தில் சின்னதுரை என்பவர் தனது தந்தை செங்கமலம் என்பவருக்கு சொந்தமான 4 சென்ட் இடத்தில் சிமெண்ட் சீட்டால் வீடு கட்டி 15 வருடங்களாக குடியிருந்து வருகிறார். இந்த இடத்தில் பங்கு கேட்ட அவரது உறவினர்கள் 6 பேர் அவரிடம் தகராறு செய்தனர். அத்துடன் வீட்டையும் அடித்து உடைத்து சூறையாடினர். மேலும் சூறையாடப்பட்டதில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 35,000 ரூபாய் ரொக்க பணம், 12 சவரன் தங்க நகை ஆகியவற்றையும் காணவில்லை என சின்னதுரை புகார் கூறினார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நேரிட்டது. கள்ளக்குறிச்சியில் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். சங்கராபுரம் மற்றும் ரிஷிவந்தியம் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வந்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மேலும் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை விவசாயிகள் வேதனையுடன் அறுவடை செய்து வருகின்றனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விருதுநகரில் வியாபாரிகள் சங்கத்தினர் மொய் விருந்து நடத்தினர். சாத்தூரில் உள்ள அனைத்து வணிகச் சங்கங்கள் சார்பாக தனியார் திருமண மண்டபத்தில் மொய் விருந்து நடைபெற்றது. இந்த விருந்தில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட குழந்தைகள் தங்களுடைய உண்டியல் சேமிப்பு பணத்தை வயநாடு மக்களுக்காக வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த மொய் விருந்து மூலம் கிடைக்கும் பணத்தை வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க இருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். திருப்பத்தூரில் வன விலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வாணியம்பாடி அருகே காப்புக்காடு பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது வனப்பகுதியில் ஒரு நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 2 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அதில் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்தது தெரியவந்தது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடம் இருந்து ஒரு நாட்டு துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். அத்துடன் இருவரையும் ஆலங்காயம் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் மழையின் காரணமாக திருவண்ணாமலையில் உள்ள நந்திவாயின் வழியாக மூலிகை நீர் வெளியேறி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் பின்புறம் 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் தீபமலை அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பொழிந்த மழை காரணமாக தீபமலையில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் ஜோனைகளும் நிரம்பி வழிகின்றன. அந்த வகையில் மலையின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் நந்திவாய் தீர்த்தத்தில் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகை நீர் வெளியேறி வருகிறது. சேத்தியாத்தோப்பு அருகே காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சுவாமி சிலைகளை சேதப்படுத்திய மர்ம நபர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே ஓடக்காநல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பூஜையை முடித்துவிட்டு பூசாரி கோயிலை பூட்டிவிட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து மறுநாள் கோயிலுக்கு வந்து பார்த்தபோது பல சிலைகள் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு பூசாரி அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து கோயில் பூசாரி கருடானந்தா சுவாமிகள் அளித்த புகாரின் பேரில் மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேஷிய நாட்டில் ஆசிய அளவில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் தங்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய இளைஞருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் தூத்தூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் மரிய ஜிஜோ. இவர் இந்தோனேஷிய நாட்டில் ஆசிய அளவில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் 80 கிலோ பிரிவில் கலந்து கொண்டு முதல் இடம் பிடித்து தங்கப் பதக்கம் வென்று அசத்தினார். தொடர்ந்து சொந்த ஊர் வந்த அவருக்கு மேளதாளங்கள் முழங்க அதீத உற்சாகத்துடன் வரவேற்பளிக்கப்பட்டது.
கள்ளக்குறிச்சி அருகே திருநங்கைகள் தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கராபுரம் அருகே உள்ள செல்லப்பட்டு நத்தக்குளம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ரேணுகாவுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய திருநங்கைகள் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் திருநங்கைகள் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்ய முயற்சித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து திருநங்கைகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காதலித்து திருமணம் செய்த பெண் வரதட்சணை கேட்டதால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்தேறியுள்ளது. மதுராந்தகத்தைச் சேர்ந்த வினிதா உத்தரமேரூர் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் திருமணத்திற்கு பிறகு வினிதாவை ரஞ்சித்தின் தாய் மற்றும் சகோதரி பணம் மற்றும் நகைகள் கேட்டு தொல்லை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் மன உளைச்சலுக்கு ஆளான வினிதா கடந்த ஒரு வாரமாக தாய் வீட்டில் வசித்து வந்த நிலையில் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சித்தாமூர் காவல் நிலையத்தில் வினிதாவின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து மதுராந்தகம் கோட்டாட்சியர் நேரடி விசாரணை நடத்தினார்.